சிவகங்கை வேலு நாச்சியார் நாடகம். 1730 ராமநாதபுரம் மன்னரான செல்லமுத்து முத்தாத்தாள் என்பவருக்கு மகளாக பிறந்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார். இவர் ஜான்சி ராணிக்கு 77 ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளையனை எதிர்த்து கப்பம் கட்ட மறுத்தவர். பன்மொழி புலமை கொண்டவர். வாழ்வீச்சு, கத்தி வீச்சு, வளரி, வில்வித்தை, ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்ற போர் பயிற்சிகளில் வல்லமை மிக்கவர். தனது 2 கண்களாக திகழ்ந்த பெரிய மருது, சின்ன மருது ஆகியவர்களின் உதவியுடன் தனது படைகளை பலப்படுத்தினார். மனித வெடிகுண்டாக மாறி ஆங்கிலேயரின் ஆயுதப்படையை அழித்து உயிரை தியாகம் செய்தவர் வேலுநாச்சியாரின் தோழி குயிலி. மேலும் ஹைதர் அலியின் உதவியை பெற்று ஆங்கிலேயரை களத்தில் சந்தித்தார் வேலுநாச்சியார். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆயுதமேந்தி போராடி வெள்ளையரை தோற்கடித்து இழந்த நாட்டை மீட்டெடுத்த முதல் பெண்மணி வேலுநாச்சியார். காட்சி 1. இடம் சிவகங்கை அரண்மனை. பங்கு பெறுவோர் முத்துவடுகநாதர், வேலுநாச்சியார், ஆங்கில தளபதி பாஞ்சோர், காவலாளி பெரிய மருது. அங்கங்கே வந்து கொண்டிருக்கிறார் அரசே. நம்மிடம் நேருக்கு நேரோட யாருக்கும் தைரியம் இல்லை அரசே. ஆமாம் ஆமாம். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்கள் அங்க அரசையை காண வேண்டும். சற்று பொருங்கள், அரசிடம் உத்தரவுப்பட்டு வருகிறேன். அரசே வணங்குகிறேன். தங்களை காண ஆங்கில தளபதி ஒருவர் வந்துள்ளார். வரச்சொல் வரச்சொல். வந்தாரை வாழ்வுக்கு தமிழுக்கெல்லாம் உங்களை வரவேற்பது. அமருங்கள். Hey Mr. I am Vatican. I came here to collect tax. Our country Sivaganga is under our rule. எனது கப்பமா மடையா உதிர ஆறு ஓடினாலும் சரி, உயிரே போனாலும் சரி, உனக்கு கப்பம் கட்ட முடியாது. கோயில் கட்டி, கோபுரம் கட்டி, சாவடி கட்டி ஆண்டது எங்கள் தமிழ் குலம். எங்கிருந்தோ வந்து உனக்கு கப்பம் கட்டி வாழாது என் குலம். மதிக்கவில்லை என்றால் எனக்கல்ல, எனது பீரங்கி குண்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். நாடோரி பீரங்கி, உழைக்கும் கரங்கள் எனது, வேர்வை எனது, ரத்தம் எனது, வயலும் வயக்காலும் எனது. கப்பம் எதற்குடா உனக்கு? I warn you, I pity you. Get lost. சரி, நான் காளையாக்குழுக்கு சென்றுகிறேன். சென்று வாருங்கள் அரசே. சென்ற முத்துவடுகநாதரை பாஞ்சோரின் தலைமையில் ஆங்கிலேய படை வீரர்கள் அங்கு மறைந்திருந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டனர். மன்னர் ஆங்கில படை வஞ்சத்தால் பலியாகிறார். இச்செய்தி அறிந்த வேலுநாச்சியார் கலங்கி போகிறார். ஆங்கிலேயரை வெற்றி பெற மன உறுதி மற்றும் போதாது, படைபலமும் வேணும் என்பதை உணர்ந்த வேலுநாச்சியார் மாமன்னர் ஹைதர் அலியின் உதவியை வேண்டி பெரிய மருது மற்றும் சின்ன மருது உதவியுடன் திண்டுக்கல் ஹைதர் அலியின் அரண்மனைக்கு செல்கின்றனர்.
காட்சி 2. இடம் ஹைதர் அலி அரண்மனை. பங்கு பெறுவோர் ஹைதர் அலி, வேலு நாச்சியார், சின்ன மருது, பெரிய மருது, காவலாளி. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் அரசை காண வேணும். சற்று பொறுங்கள், நான் அனுமதி பற்றி வருகிறேன். அரசே, வணங்குகிறேன். உங்களை காண மூவர் வந்து உள்ளார். அவர்களை வரச் சொல். சலாம் அலைக்கும் அரசே. அலைக்கும் சலாம். அமருங்கள். அவங்களுடைய வேலாச்சொருடன் கேள்விப்பட்டீங்கள், அவங்க வரவில்லையா? வணக்கம் மைசூர் அரசே. சகோதரி, உனக்கு என்ன வேணும்? எங்கள் நாட்டை அபகரித்த ஆங்கிலேயரை வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கு தங்களத்திலும் படைவளவும் வேண்டும் அண்ணா. அவ்வளவுதானே? நீங்கள் கேட்ட நவீன ஆயுதங்களும் 5000 படை வீரர்களும் உங்கள் தர தயாராக இருக்கிறேன். சரியான நேரம் வரவுரை நீங்கள் விற்பாட்சியிலே தங்கி உங்களோட திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. இந்த நம்பிக்கையும் இந்த பலமும் போதும். உங்கள் உதவியும் எங்கள் உதிரும் கொண்டு அந்த பீரங்கியை பந்தாடுவேன். என் தாய் நாட்டை உறுதியாக மீட்டெடுப்பேன். சென்று வருகிறோம். ஆங்கிலேயரை வெற்றி பெற போர் யுகம் அமைத்தல். காட்சி 3. இடம் விருப்பாட்சி. பங்கு பெறுவோர் வேலு நாச்சியார், குயிலி, சின்ன மருது, பெரிய மருது. வணக்கம் அரசியாரே. வா குயிலி, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? ஆங்கிலேய தரை கருவிகளை நம்பராஜேஸ்வரி கோயில் பின்னால் உள்ள கிடங்கில் சேகரித்து வைத்துள்ளனர். அப்படியா? முதலில் நாம் அதை சூறையாட வேண்டும். நிச்சயமா அரசியாரே. வாருங்கள் மருது சகோதரர்களே, சரியான நேரத்தில் வந்துள்ளீர்கள். அமருங்கள். அரசியாரே, நம்மளுக்கு உதவுவதற்கு ஹைதரி மகன் திப்பு செலுத்தி படகிலோட விருப்பாட்சி நோக்கி வந்து கூட இருக்கிறாய் தகவல் கிடைத்தது. அருமை அருமை. இதுதான் சரியான நேரம். போ, யுகம் அமைப்போம். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் குயிலி. இவர் தற்கொலை படை தாக்குதல் புரிந்து ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை முற்றிலும் அழித்து தன் உயிரை தியாகம் செய்தவர் குயிலி. சில மாதங்களுக்கு பிறகு வேலு நாச்சியார் ஆங்கிலேயருடன் போர் புரிகிறார். முத்து வடுகநாதரை கொன்ற பாஜோரின் படையை வேலு நாச்சியாரின் படை சுத்தி வளைக்கிறது. காட்சி 4. இடம் போர்க்களம். பங்கு பெறுவோர் வேலு நாச்சியார், பாஞ்சோர், சின்ன மருது, பெரிய மருது, படை வீரர்கள். சொல். இப்போது புரிகிறதா உயிரின் பயம்? பயமா? எனக்கா? என்னை பிடித்து விட்டா வெற்றி பெற்று நினைக்கிறாயா? எனது பின்னால் வெறும் படையே இருக்கிறது. திரும்பி பார், உன் பின்னால் ஒரு நிழல் கூட இல்லை. அரசியலை இவரிடம் என்ன பேச்சு? இவரை வெட்டி கொள்ளுங்கள். வேண்டாம், இப்போது கூட உன் கொடலி உருவி என் கழுத்திற்கு மாலையாக அணிந்து மகிழலாம். அப்படி செய்தால் கணவனை கொன்றவனை பழி தீர்த்தால் என் எதிர்கால பேசும். எனக்கு என் தேசமும்
பிடிக்கும். சீ பிழைத்து போ. தாய்மண்ணை மீட்டெடுத்த வேலுநாச்சியார் தனது வீரத்தாலும் விவேகத்தாலும் மதியுகத்தாலும் மனித நேயத்தாலும் நாட்டு மக்களின் உள்ளத்தில் நீங்கா இடம் பெற்று 8 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி புரிந்தார். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். கண்டிப்பாக வாழ்க தமிழ், வளர்க தமிழ். டாக்டர் பட் ஸ்டில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோட வேல்யூ புரிஞ்சனால ஐ மை செல்ஃப் அ பாலிசி ஹோல்டர்.